ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு செய்யலான்னு எப்போலேருந்தோ ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா ரொம்ப சிம்பிளாக மாட்டுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் லாஸ்ட்டு ஃபினிஷ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் 3 கலர் ஷீட் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மு, ஸ்டோன்ஸு இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். அந்த 3 கலர் ஷீட் எல்லோ கலர் 2 எடுத்திருக்கேன், ரெட் கலர் 1 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ்லாம் உங்கள் விருப்பம் தான், எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அந்த 2 கலரையும் 2 எல்லோ கலர் பேப்பரையும் நான் சுருட்டுற மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. இந்த மாதிரி நான் சுருட்டுற மாதிரி ஒல்லியாக சுருட்டி எடுக்கணும். உங்களுக்கு வேணும்னா அந்த ஒல்லி குச்சி இருக்கும்ல, அது வச்சு கூட நீங்கள் சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 4 கட் பண்ணிக்கிறேன். நடுவில் வச்சு ஒரே சைஸில் இருக்கணும், அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு கார்னர்ஸை 2 கார்னர்ஸையும் கம் போட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த 4மே ஒட்டி விட்டுக்கணும். அதே மாதிரி அந்த 4மே ஒரே சைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இதை நான் ஒட்ட போகிறேன். பாருங்கள், நான் எப்படி ஒட்டுறேன் அதே மாதிரி ஒட்டிக்கணும். நீங்கள் கார்னர்ஸில் கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் கார்னர்ஸில் கம் போடுறதுக்கு ஒரு பிளானாக இருக்கும். இப்போ ரொம்ப சைட்லலாம் இல்லாமல் கரெக்டாக இது வச்சு கரெக்டான ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இதை காய வைக்கணும். இது காஞ்சிட்ட பிறகு தான் நல்லா ஸ்டெடியாக நிற்கும்ல, அதனால் காய வச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம இதுக்கு கொஞ்சம் டிசைன்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு நான் சொன்னல ரெட் கலர் ஷீட்டு, அதை நான் 3 மடிப்பாக எடுத்து நீட்டாக எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸ் தான், நீட்டாக எடுத்துக்கிறேன். நீட்டாக எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்ட பிறகு நம்ம பாக்ஸ் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே சைஸில் கட் பண்ணணும். இப்போ எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 3மே ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிறேன். நான் இதை நான் ஒரு ரோஸ் மாதிரி சின்ன பேப்பர் பூ மாதிரி செய்யறதுக்கு தான் நான் எடுக்கிறேன். அந்த கார்னர்ஸில் தான் ஒட்ட போகிறேன். அதுக்கு 12 பூ தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வேணுன்னா 12 பூ எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே 4 நாளாக ஒட்டலாம், எவ்வளோ பூ வேணாலும் ஒட்டலாம். நான் கார்னர்ஸில் 3 பூ ஒட்ட போகிறேன். அதுக்கே எனக்கு 12 ஷீட் பாக்ஸாக தேவைப்பட்டுச்சு. நான் ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். நான் சென்டிமீட்டர் வச்சு எடுத்தேன், 5 சென்டிமீட்டர் வச்சு எடுத்தேன். அப்போ கரெக்டாக அந்த ஒரே சைஸுக்கு வந்துடும்ல, அதனால் 5 சென்டிமீட்டர் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மீடியமான சைஸில் இருக்கும், அதனால் நான் 5 சென்டிமீட்டர் வச்சு எடுத்துக்கிறேன். எல்லாமே இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரை அந்த பாக்ஸில் இந்த கார்னரையும் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும்ல, அதை அந்த ஓரத்தை அந்த கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மிச்சத்தை எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி ஒரே சைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ஒரு ஃபோல்டு, மறுபடியும் இந்த கார்னரையும் ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி நம்ம 3 வாட்டி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு பார்த்திங்களா எவ்வளோ ஒரே சைஸில் இருக்குன்னு. இப்போ 3 சைஸில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு மார்க்கர் வச்சு அந்த ஒரு இந்த சைஸில் கோன் சைஸில் நான் மார்க் பண்ணி எல்லாமே அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கோன் சைஸ்க்கு மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சைஸ் ரொம்பவே முக்கியம். நான் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கோன் சைஸில் இருக்கணும். இது கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பூ மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்றத இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி ஒட்டணும், ஓகேவா?
இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்படி கோன் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை விரித்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து விரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ வந்து அழகாக ஒரு பூ மாதிரி சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, பேப்பர் பூ மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் கட் பண்ணி அதை வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா? எவ்வளோ பூ வந்து செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிசர் எடுத்து நடுவில் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து கொஞ்சம் கம் போட்டு இந்த இதையும் வந்து அந்த இதையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா வந்து ஒரு பூ மாதிரி வந்துடும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த இதுவாக இருந்ததை நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு இது மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். இதே மாதிரி எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். நான் சொன்னேன்ல 12, அதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். சரி, இதுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் உள்ள ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒயிட் பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் உள்ளே வந்து டாட்டாக மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம் போட்டு நான் சொன்னல அந்த கார்னர்ஸில் வந்து ஒட்டணும்னு, அதே மாதிரி வந்து 4 கார்னர்ஸ்லேயே ஒட்ட போகிறோம். ஒரு கார்னர்ஸில் நான் 3 பூ ஒட்டிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கார்னரில் மட்டும் அந்த கீழே சைடு வந்து கட் பண்ணி அதை ஒட்டிட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு பூ மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் பெயிண்ட் போட்டிருந்தோம்ல, அது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு அதனால் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டேன் பாருங்கள். அது நம்ம பேப்பர் வச்சோம்ல, அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுட்டேன் பாருங்கள்.